செய்தி வாசகத்திலும் அகங்காரம் பாவங்களிலே மிகவும் முதன்மையானது, பாவங்களில் வேறானது அகங்காரம் என்பது. அதை பற்றி ஆண்டவர் இயேசுவும் சரி, ஏசாயா இறைவாக்கினர் முதல் வாசகத்திலும் சொல்லுவதை நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்தோனியாருடைய புதுமைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே முரடன் மனம் மாறியது. ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மீண்டுமாக நினைவுபடுத்துகின்றேன். அந்தோனியார் வாழ்விலே ஒரு முரடன் மனம் மாறியது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். அந்தோனியாருடைய வாழ்வில் ஒரு இடத்திலே அவர் இருக்கின்ற பொழுது, முரடன் தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய செயலினாலும் மக்களால் வெறுக்கப்படுகின்றான். அவன் முரட்டுத்தனமாக இருக்கின்றான். பல்வேறு தவறான செயல்களை சமூகத்திற்கும் சரி குடும்பத்திற்கும் சரி செய்து வருகின்றான். ஒரு நாள் தன்னுடைய மனைவியை தகாத வார்த்தைகள் சொல்லி அதற்கு பிற்பாடு அடித்து துன்புறுத்துகின்றான். கடைசியாக அந்த முரடனுடைய மனைவி குற்றுயிராக இருக்கின்றார்கள். அந்த நிலையிலே அவனுக்கு ஒரு வகையான உறுத்தல் வருகிறது. தன்னை அன்பு செய்த அந்த மனைவியை நான் இப்படி தகாத வார்த்தைகள் சொல்லி அடித்து துன்புறுத்தி சாகின்ற நிலையில் ஆகிவிட்டார்கள் என்று. அப்பொழுது அவன் கேள்விப்பட்டு, அந்தோனியார் புதுமை செய்யக்கூடியவர் என்று கேள்விப்பட்டு அந்தோனியார் இடத்துல போய் கேட்கின்றான். நான் இப்படி முரடனாக வாழ்ந்து வந்தேன், இப்பொழுது நான் இப்படி ஒரு செயலை செய்து விட்டேன் என்று கேட்கின்ற பொழுது அந்தோனியார் விரைந்து வந்து அந்த தாய்க்கு ஜபம் செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த முரடன் கண்முன்பாகவே குணமடைவதை பார்க்கின்றான். அன்றிலிருந்து அவன் மனம் மாறி நல்லவனாக தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல மனிதனாக வாழ்ந்தான் என்று அந்தோனியாருடைய வாழ்விலே வருகின்ற ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். மனதை மாற்றக்கூடியவர், முரடனுடைய மனதையும் மாற்றி நல்வழிப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அந்தோனியார். நமக்காகவும் நமக்கு தெரிந்த நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். நான் முன்னுரையிலே சொன்னது போல அகங்காரம் பாவங்களிலே மிகவும் ஆணிவேரானது, முதன்மையானது. அதை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கின்ற பொழுது நான் என்ற அகங்காரம் இப்பொழுது நமக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும். அதை இன்னும் மெருகூட்டி நாம் பார்க்கின்ற பொழுது, தன்னை படைத்த கடவுளை மறந்து கடவுளுக்கு நிகராக, கடவுளை விட அல்லது சமூகத்திலே நான் தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைதான் அகங்காரம் என்பது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய கதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு நூலகம், அந்த நூலகத்திலே மிக பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் இருக்கிறது. பெரிய பெரிய புத்தகம், அது யாரும் தொடவே இல்லை. பெரிய புத்தகம் என்றால் யாரும் அவ்வளவா அதை எடுத்து வாசிக்க மாட்டார்கள். அந்த நூலை கண்காணிக்கின்ற அந்த நபர் யோசிக்கின்றார், இந்த நூல் மிக பெரிய பெரிய புத்தகமாக இருக்கிற நூலகத்திலே ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது, இதை யாரும் வாசிப்பதில்லை, இதை வாசிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு முடிவு எடுக்கின்றார். அந்த பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து எல்லோரும் பார்க்கின்ற வகையிலே நுழைவாயிலுக்கு முன்பாக ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளில் வைக்கிறாரு. வைத்துவிட்டு ஒரு பலகையில் இவ்வாறு எழுதுகின்றார், இந்த புத்தகம் படிப்பதற்கு கடினம்தான், அறிவாளிகள் இதை எடுத்து படித்து புரிந்து கொள்ளலாம் என்று. மீண்டும் சொல்கிறேன், இந்த புத்தகம் படிப்பதற்கு கடினம்தான், அறிவாளிகள் எல்லாம் இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும் என்று. வருகின்ற எல்லா நபர்களும் முண்டி அடித்துக்கொண்டு அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் நான் தான் அறிவாளி என்று எல்லாரும் நினைக்கின்றார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் தான் என்று சமூகத்திலே கடவுளுக்கு பதிலாக தன்னை முன்னிறுத்தி பார்க்கின்ற ஒரு நிலைதான் அகங்காரம் என்பது. இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், எருசலேமில் வாழுகின்ற
அரசர்களே, மக்களே, நீங்கள் சோதோம் குமோரோ பகுதியில் எப்படி ஒரு இழிநிலையில் மக்கள் வாழ்ந்தார்களோ அதை போன்ற ஒரு சூழ்நிலை இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. சோதோம் குமோரோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது அருவருப்பான ஒரு நகரமாக இருந்தது. அதனால்தான் கடவுள் அந்த பகுதியை அழிக்க முயற்சி செய்து அழித்து விட்டார். அந்த நிலையிலே இந்த எருசலேம் நகரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று அந்த நகரத்தை பற்றி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்ற செய்தி நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற செய்தி, நம்முடைய பாவம் இரத்தம் போல சிவப்பாக இருக்கிறது. அந்த பாவம் வெண்பனி போல, பஞ்சை போல வெண்மையாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். பேசுவது மட்டும் கிடையாது, நற்செயல்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பாவம் வெண்பனி போல, பஞ்சை போல வெண்மையாகும். கைம்பெண்களுக்காக வாதாடுங்கள், நீதிக்காக குரல் கொடுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள். உங்களுடைய வார்த்தையில் மட்டும் இல்லாமல் செயலில் காட்டுகள் என்று முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது பரிசேயர்களே, மறைநூல் அறிஞர்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய அங்கிகளை பெரிதாக்குகிறார்கள், பட்டை குஞ்சங்களை பெருசாக போட்டுக்கொள்கிறார்கள். இது எங்கே குறிப்பிடப்படுகிறது என்றால் எண்ணிக்கை ஆகமம் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் முடிய. மீண்டும் சொல்கிறேன், எண்ணிக்கை ஆகமம் 15ஆம் அதிகாரம் 37லிருந்து 40 முடிய இறை வார்த்தையிலே மோயிசனுடைய சட்டம், கடவுளால் மோயிசன் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம் இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் இந்த அங்கியையும் உங்கள் குஞ்சங்களையும் பெரிதாக்க போட்டு மோயிசன் வழியாக கடவுள் கொடுத்த சட்டத்தை எல்லாம் எழுதி வைத்து கொள்ளுங்கள். எதற்காக என்றால் இந்த சட்டங்களை நீங்கள் கடைபிடிப்பதற்காக, நினைவுபடுத்துவதற்காக. உங்கள் வாழ்விலே கடவுள் கொடுத்திருக்கிற சட்டங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆலயங்களில் எழுதி போட்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்காக. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய காலம் எப்படிப்பட்டதாக மாறிவிட்டது என்றால் அதையெல்லாம் பெரிதாக போட்டுக்கொண்டு நாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், எங்களுக்கு முதன்மையான இடத்தை கொடுங்கள், உண்ணுகின்ற இடமாக இருந்தாலும் சரி, வீதியில் போகும்போது வணக்கம் செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே இன்றைய நற்செய்தியின் வழியாக கேட்பதும் இதுதான், என்னவென்றால் நீங்கள் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவார்கள், தம்மை தாமே தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நம்மிடத்திலே பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு குருவாக இருந்தாலும், ஆயராக இருந்தாலும், குடும்ப தலைவர்களாக இருந்தாலும், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நாம் தொண்டராக இருக்க வேண்டும். நாம் தொண்டராக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். ஆனால் இன்றைய காலத்திலும் சரி, அன்றைய காலத்திலும் சரி, முதன்மையான இருக்கை, முதன்மையாக மதிப்பு, ஆராதனை, வணக்கம், இதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்றைய காலத்தில் சொன்ன வார்த்தையை இன்றும் நமக்கு இறை வார்த்தை வழியாக உணர்த்தப்படுகிறது. எனவே யார் தாழ்ச்சியோடு, அகங்காரம் இல்லாமல் தாழ்ச்சியோடு வாழ்கின்றார்களோ அவர்களை கடவுள் உயர்த்துகின்றார். ஒருவேளை அகங்காரத்தோடு நாம் இருக்கிறோம் என்றால் கட்டாயமாக கடவுள் நம்மை தாழ்த்துவார். இறை வார்த்தை எடுத்து கூறுகிறது. சிந்திப்போம்.